நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பா, ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளவு தொந்தரவு தாண்டா கொடுப்பீங்க, எவ்வளவு பெயின், எவ்வளவு கஷ்டம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இது பல தற்கொலைகளுக்கு தெரியாத விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஜனநாயகன் படம் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. பல பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. சினிமா உலகமே வந்து இவ்வளோ பெரிய நடிகருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா நமக்கெல்லாம் என்ன ஏற்படும் அப்படின்றது பயந்து போயிட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஹச் வினோத் அவர் செஞ்சுருக்க அந்த ஒரு வேலைன்றது வந்து யாரும் எதிர்பார்க்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னன்றது வந்து A to Z என்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், யார் லீக் பண்ணுறதுன்றதை முதற்கொண்டு நான் சொல்கிறேன். ஸோ ஜனநாயகன் இந்த படம் வந்து தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்னு அறிவிச்சதுலேருந்தே வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குங்க. படம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சு நம்ம கோர்ட்டுக்கு போய் பல மாதம் அலைஞ்சி ரிலீஸ் டேட்டை போட்டு அமேசான் அங்கெல்லாம் விற்று அவங்க திரும்ப பணத்தை கேட்டு இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஜனநாயகன் படத்துக்கு நம்ம தளபதி விஜயோட கடைசி படம். இந்த படம் வந்து அரசியலுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நிறைய அரசியல் கருத்துக்கள் வந்து பேசுவாங்க. அது வந்து எலெக்ஷன்ஸில் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பிஜேபியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும் அந்த படத்தை முடக்க நினச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 12-13 நாள் தான் இருக்கும்பொழுது இப்போ முழு ஜனநாயகன் படத்தையுமே வந்து ஒரு சில வெப்சைட்லையும் போட்டுட்டாங்க. நிறைய கிளிப்ஸ் அப்படின்றத வந்து ஜனநாயகன் படத்திலிருந்து வந்து வெளியாகிருக்கு, லீக் ஆகிருக்குங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் தளபதி ஃபேன்ஸ்க்கு இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, சில வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிட்டு உடனே டிலேட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் வந்து பார்க்கல. அது மட்டும் கிடையாது, ஹச் வினோத் வந்து ஒரு போஸ்ட்டும் வந்து போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க, இது பல பேரோட உழைப்பு, ஒவ்வொரு சீனும் வந்து ஒருத்தவங்களுக்கு லைஃபாக இருந்துட்டு இருக்கு, அதை இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் வந்து இதை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து உருக்கமாக வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு படத்தை வந்து லீக் பண்ணவங்களோட விவரமும் தெரிஞ்சிருச்சு. அதை வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து KVN ப்ரொடக்ஷன் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் வீடியோக்கள் கிளிப்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஆசியா தளபதி ஃபேனாக சொல்கிறேன். அது 500 கோடி பணம் போட்டு எடுத்துருக்காங்கன்னா தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பெரிய பெயின் இருக்கும் அப்படின்றது மட்டும் நினச்சி பாருங்க.